முரளி ஐயாவுக்கு வந்து ஏற்கனவே ஒரு கேள்வி வந்து பெண்டிங்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்கய்யா. கேள்வி நினைவுல இருக்கா ஐயா? இருக்குய்யா இருக்குய்யா. அது ரொம்ப ஒரு காமனான கேள்விதான். ஏற்கனவே அந்த பாட சம்பந்தமா நீங்க பேசியிருந்தீங்க. ஓகே. கேள்வி கேட்டுடுங்களேன். கேள்வி கேட்டேன். அதாவது இப்ப நம்ம வந்து பரம புருஷனிடமிருந்து நம்ம தனித்தனியா மனம் பிரிஞ்சு ஜீவாத்மாவை நம்ம வந்து திரும்பவும் சஞ்சாரால இருந்து திரும்பியும் பிரதி சஞ்சாரால நம்ம வந்து அவரோடு ஒன்றிணைவதற்கு நம்ம சாதனா செய்து நம்ம முயற்சி பண்ணி நம்ம போய் சேர்றோம். இவர் வந்து இந்த விளையாட்டை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுல என்ன என்ன தெரியும்னா, இப்ப ஒவ்வொருவரும் கண்டிப்பா சஞ்சாரால வந்து அவரோட அவரிடம் இருந்து பிரிந்து நம்ம தனி மனமா உருவாகி திரும்பவும் அவர்கிட்ட போய் சேர்றோம். இதனுடைய மொத்த விளையாட்டினுடைய நோக்கம் என்னன்னு ஒரு ஆவலா இருக்கியா தெரியணும்னு. அவர் எதுக்காக இதை செய்யறாரு? ஏன் அவ்வளவு தூரத்துக்கு வந்து இவ்வளவு தூரம் திரும்பி போறதுக்கு அதுல அவர் இன்பம் அடைகிறாரா, அல்லது இது பிரகிருத்தினுடைய வெளிப்பாடா, பிரகிருதி என்னன்னு காமிக்கிறதுக்காக இந்த வெளிப்பாடா? இந்த கேள்விகள் மனதுல தோன்றுச்சுயா. ஓகே. பாபாவனுடைய ஆன்சரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி. இப்போ நீங்க ஒரு ராக்கெட்ல ஏறி உங்களுக்கு ஒரு ஒரு வேறு ஒரு கிரகத்துல அங்க யாருமே மனிதர்கள் வாழல, ஆனா வாழ முடியும். அப்படி ஒரு கிரகத்துல உங்களை தனியா இறக்கி விட்டுட்டு ராக்கெட் திரும்பி இங்க வந்துருது. சரியா? சரிங்கய்யா. ஓகே. ஸோ இப்போ உங்களுடைய மனநிலை யாருமே இல்ல, நீங்க மட்டும்தான் இப்ப அந்த கிரகத்திலே இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாமே சாப்பிட்றதுக்கு எல்லாமே கிடைக்கும், ஆனா வேற யாருமே இல்லை அங்க. ஸோ உங்களுடைய மனநிலை உடனடியாக எப்படி இருக்கும், ஒரு நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், ஒரு மாதத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும், ஒரு வருடத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? ஜஸ்ட் ஒரு கற்பனையில சொல்லுங்க. முத நாள் வேணா பொறுத்துக்கலாம். என்னதான் உணவு இருந்து சூழ்நிலை இருந்தாலும், ஆனா பேசுறதுக்கோ அல்லது தன்னுடைய வெளிப்பாட்டை தெரிவிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா அங்க நிச்சயமா ஒரு மணி நேரமே ஒரு பெரிய யுகமா தோணுயா. எதுவுமே செய்ய முடியாம ரொம்ப தம்பிச்சு போய் ஒண்ணுமே செய்ய முடியாம அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் கண்டிப்பா. உங்களுக்கு எல்லாமே இருக்குதானா? கனிகள், வளங்கள் எல்லாம் இருக்குது. தண்ணீர் இருக்குது, சுவையான நீர் இருக்கு, பழங்கள் இருக்குது, சாப்பிட்றதுக்கு எல்லாம் இருக்குது. தூங்குறதுக்கு கூட நல்ல வசதியான ஒரு இடம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா யாருமே இல்லை, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்கன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இப்படிதான் இருக்கும் இல்லையா? ஆமாங்கய்யா. சரி, இது வந்து நம்ம வந்து நம்மளுடைய வாழ்நாள் வந்து அதிகபட்சம் 100 ஆண்டு வச்சுக்கலாமா? சரி. அதிகபட்சம் ஒரு 100 ஆண்டு இப்படியே ஒரு மனுஷன் தனியாவே வாழ்ந்து அவனுக்கு இறப்புன்னு ஒண்ணு இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் அவன் இறந்துறான்னு வச்சுங்க. ஆனா அந்த வாழுகின்ற காலத்துல அவருடைய வாழ்வு என்பது எப்படி இருக்கும்? எல்லாம் இருந்தும் நரக வாழ்க்கை தான் இல்லையா? ஆமாங்கய்யா. எதுலயாவது சந்தோஷப்பட முடியுமா? ஆஹா, நம்மளுக்கு சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படின்னு இருந்துருவோமா? அதை கற்பனை பண்ணி பார்த்தோம்னா தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்றது. சோ இப்படி ஒரு மனிதனுக்கே இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கின்ற பொழுது அவனுடைய இதெல்லாம் வந்து லிமிட்டட் தான் எல்லாமே. அவனுடைய கெப்பாசிட்டி எல்லாமே லிமிட்டடான கெப்பாசிட்டி, அவனுடைய வாழ்நாள் கூட. ஆனால் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலாக இருக்கக்கூடிய ஒரு மெய் அறிவாற்றல் அது. அது ஏதோ ஜடப்பொருள் அல்ல. நம்ம வந்து இறைவன் என்று சொல்றோம், பரமபுருஷன் என்று சொல்றோம். அவர் வந்து ஒரு ஜடப்பொருளான இல்ல. ஏன்னா அவர் ஜடப்பொருளா சொல்ல முடியாது. காரணம் நம்மளுடைய அறிவுக்கே தெரியுது, இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் மனிதனால இன்னும் எட்டி கூட பிடிக்க முடியல. இன்னும் அந்த 9 கோள்களுக்குள்ளாரியே தான் சுத்திட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி இன்னும் எத்தனை பால்வெளி தோற்றங்கள் இருக்குது, இது போல எத்தனை சூரிய மண்டலங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து மனித இனமே இந்த பூமியில இருக்கின்ற அழிந்து போகின்ற காலம் வரையில கூட இதை மெஷர்மெண்ட் பண்ணியோ அல்லது போய் ரீச் ஆகியோ பண்ணவே முடியாது. அவ்வளவு பெருசு இந்த பிரபஞ்சம். இதுவே வந்து அவன் கிரியேட் பண்ணினது, அவன் படைத்தது, அவன் உருவாக்கியது இது.
அப்போ இது வந்து தொடங்கிய காலத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ நீங்க கேள்வியினுடைய ஆரம்பத்துல கூட கேட்டீங்க. சஞ்சாரத்துல தொடங்கி இப்போ பிரசஞ்சஞ்சாரத்துல உயிர்கள் போயிட்டு இருக்குது. சஞ்சாரம் ஒரு பக்கத்துல இயங்கிக்கிட்டே இருக்குது. இந்த சஞ்சாரத்துல இருந்து உயிர்கள் தோன்றுவதற்கு, அதாவது உயிர்கள் வாழ்வதற்குரிய ஒரு தகுதியுடைய நிலமாக இந்த எரிந்து கொண்டிருந்த நெருப்பு கோளம் பூமியாக மாற்றம் அடைவதற்கு எத்தனை மில்லியன் ஆண்டுகள், ஆயிரம் கோடி கோடி மில்லியன் ஆண்டுகள் ஆனதுன்றதெல்லாம் மனித அறிவினால கணக்கே போட முடியாது. ஒரு நெருப்பு கோளமா இருந்த இந்த பூமி, இது குளிர்ந்து நீர் வந்து 75% நீர் தேங்கி நிற்கின்ற அளவுக்குன்னா, அது வந்து எத்தனை ஆஹ் ஆஹ் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடுமையான மழை பெய்திருந்தால்தான் இந்த நிலப்பரப்பை வந்து அது குளிர்வித்து இவ்வளவு தண்ணி தேங்கி நிற்க முடியும். சோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அவனிடத்துல எல்லாமே இருக்குது. அவனுக்கு வந்து துவக்கமும் இல்ல, முடிவும் இல்ல. நமக்கு வந்து ஒரு கிரகத்துல விட்டோம்னு சொல்றேன். அடுத்தது வந்து நம்ம காலம் முடிகிற வரையிலும் ஒரு குறிப்பிட்ட 100 ஆண்டுகள் அவ்வளவுதான். இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே நம்மளால தனிமை என்பது இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு போரிங்கா இருக்கு. எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு. ஆனாலும் இந்த மனதிற்கு ஏதோ ஒண்ணு, உங்களுக்கு வந்து பேசுற சக்தி இருக்குது, எல்லாமே இருக்கு. ஆனா யார்கிட்டயும் பேச முடியல. எதையும் கேட்க முடியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு மனுஷன் வாழ்ந்தா அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தை வந்து கிரியேட் பண்ணாம இருந்த அவன், நீங்க கேள்வி வந்து எதுக்கு இதை கிரியேட் பண்ணனான்றதுதான். இதுல என்ன அவர் வந்து ஆமா. விளையாட்டா, ஒரு பொழுதுபோக்கா, இல்ல பிரகிருத்தினுடைய ஆளுமையா இப்படின்னு வரும்போது, எல்லா ஆற்றலும் அவனிடத்துல இருந்தது. அவன்தான் உருவாக்குகின்றான். அவன் உருவாக்குகின்றான் என்று சொல்லுகின்ற பொழுது அவனுடைய அறிவு அங்க பயன்படுத்தப்படுகிறது. அவன் வந்து பேரறிவாளன். அப்ப அவனுடைய அறிவை பயன்படுத்தி தான் பண்றான். அப்ப அவன் வந்து ஒரு அறிவின் திருவுருவமாக இருக்கின்றான். அப்போ நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாமே அவனால முடியும். ஆனாலும் எதுவுமே அவனும் வந்து ஒரு சிருஷ்டி இல்லாம, அவன் மட்டுமே தனியா அந்த பிரபஞ்சத்துல அவன் வந்து இருக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஒரு சேஞ்ச் வேணும் இல்லையா? இப்ப மனிதன் வந்து ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா? மைண்டுக்கு, ஹியூமன் மைண்ட் நினைக்குதுல்ல. அப்போ எல்லாமே செய்ய முடியும். ஆக்குறது, அழிக்கிறது எல்லா ஆற்றலும் அவனுக்குள்ள இருந்தும், எதையாவது அவன் வந்து 2வதாக ஒரு பொருள் இந்த பிரபஞ்சத்தில் இல்ல. அவன் ஒருவன் தான் இருக்கின்றான். அந்த ஒரு ஆற்றல் தான் இருக்கிறதுன் போது, அப்போ அவனும் வந்து ஏதாவது ஒரு இதுல எங்கேஜா இருக்கணும்னு சொல்லி அவனுடைய மைண்ட் இருக்கு. ஏன்னா அவனும் வந்து காஸ்மிக் மைண்ட்ன்றது மனம் இருக்கிறதுனால தான் படைக்கிறான். சோ அவன் வந்து மனம் உடையவனாகத்தான் இருக்கின்றான். சில நேரத்துல மனம் செயல்படுகின்ற நிலையில் இருக்குது, சில நேரம் செயலற்ற நிலையில இருக்கு. அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? நிர்குணான்னு சொல்றோம். ஆமா. அவன் மனம் வந்து செயல்படாம இருந்த நிலையில நிர்குணமாகத்தான் இருந்தான். படைப்பதற்கு முன்னால அவனிடத்து குணம் இருந்தது. ஆனா வந்து குணம் செயல்படாத நிலையிலே அவன் இருந்தான். செயல்படல அப்படின்னா எக்ஸ்பிரஷன் இல்ல. அப்போ ஆனா அவனால எல்லாம் வல்லவனாக இருக்கின்ற பொழுது, அவன் வந்து 2வதா ஒரு பொருள் வந்து இவனை தவிர வேற ஒண்ணும் இல்லன்னும் போது, ஆனால் அதே சமயத்துல இவன் வந்து ஏதாவது ஒரு ஒரு எங்கேஜா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இயல்பு. இருக்குமா இருக்காதா? எல்லாம் வல்லவனுக்கே வந்து இது தோணுமா? நமக்கே வந்து தோணுது. அப்படின்னும் போது எதை வேணாலும் செய்ய முடியும். எதை வேணாலும் வேணும்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். வேண்டாக்கா படைச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆற்றல் இருக்கும்போது, அப்ப அவன் வந்து ஏதாவது ஒரு இதுல வந்து தன்னை வந்து ஈடுபடுத்திக் கொண்டு, ஒரு வந்து அவன் இத வந்து அவன் ஒரு விளையாடுன்னு நினைக்கிறான். அவனுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் வேணும். இத தவிர 2வதாக நீங்க வேறு ஒரு காரணத்த சொல்லவே முடியாது. அதனால தான் நம்மளுடைய சாஸ்திரங்கள் எல்லாமே அதெல்லாம் வந்து ராச லீலா என்று சொல்றாங்க. எல்லா சாஸ்திரங்களிலுமே இதை லீலை என்று சொல்லுகின்றார்கள். இந்த சிருஷ்டிய இது அவனுடைய லீலை என்றால், இது டிவைன் பிளே, டிவைன் டிராமா. ஆக அவன் எதற்காக படைத்தான் என்று கேள்வி, இது மாதிரி அறிவாளிகள் பலரிடத்துல வந்து இதெல்லாம் வந்து கேள்விகள் காலங்காலமாக கேட்கப்பட்டன. ஆனா ஒரு அறிவாளியினால வந்து பதில் சொல்ல முடியாது. ஆனா ஒரு பக்தனால இது சொல்ல முடியும். என்னுடைய பிரபு வந்து தனிமையில் இருந்தாரு. இப்ப நான் என்ன வந்து தனியா ஒரு இடத்துல விட்டா எப்படி என்னால வந்து இருக்க முடியாதோ, ஏதேனும் ஒரு மைண்டுக்கு வந்து ஒரு இது வேணும் அப்படின்னு நினைக்கும்போது, என்னுடைய பிரபு எல்லாம் வல்லவரா இருந்தும், அவர் வந்து தனியா இருக்கணும் போது, அது அவருக்கும் வந்து அவருடைய மைண்டுக்கு வந்து அது வந்து ஒரு போரிங்கான ஒரு விஷயம் தான் அப்படின்னும் போது, அப்ப அவர் வந்து ஏதாவது தன்னை வந்து பிஸியா இருக்கும்னு நினைக்கிறாரு. அப்ப 2வதா ஒரு பொருள் இல்லன்னும் போது அவர் என்ன பண்ணிடுறாருன்னும் போது,
அவர் தான் எல்லாம் வல்லவராச்சே. அப்ப தன்னையே பல வடிவங்களாக அவரே என்ன பண்றாரு, கிரியேட் பண்ணி அது கூடயே அவர் வந்து எங்கேஜ் ஆயிருக்கார். இவ்வளவுதான். சுருக்கமா புரியும். இது வந்து ஈஸியா எல்லாருக்கும் புரியும். அப்போ இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அது வந்து நம்ம சஞ்சாரத்துல இருந்து தொடங்கி, அப்புறம் தனித்தனி ஜீவன்கள் ஆகி, மறுபடியும் எல்லா ஜீவன்களும் வந்து அவருக்குள்ளேயே போய் போய் சேர்றது அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல. எங்க இருந்து இந்த ஜீவன்களா வந்ததுன்னா, அவர் தான் தன்னையே ஒரு தனித்த ஜீவன்களாக மாற்றிக் கொள்கின்றார். நம்ம டாபிக்கே பாத்தீங்கன்னா, அனைத்திலும் பிரதிபலிக்கின்ற அந்த மெய்யறிவாற்றல். இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் இருக்குதுன்னா, அப்போ எல்லாத்திலுமே எல்லாமாக இருக்கக்கூடிய விதம், எல்லாவற்றிலும் வந்து அந்த பிரதிபலிக்கின்ற அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ஆற்றலாக இருக்கிறதும், அவன் ஒருவன் தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவன் எல்லாவற்றுமாக அவனாகவே மாற்றமடைந்து, ஏகன் அநேகனாக மாற்றமடைந்து, மீண்டும் அநேகனாக இருக்கின்றவனா மறுபடியும் ஏகனாகவே மாறுகின்ற இந்த சுழற்சி தான். இந்த கேம் தான் இங்க விளையாடு. இதுக்கு மேல வேற ஒரு கேம்ன்றது இங்க இல்ல. சோ இதுதான் அவனுடைய தனிமையை போக்கிக் கொள்வதற்காக இந்த பிரபஞ்சத்தை அவன் படைத்து அவனுக்குள்ளாரே தான் அவனே தன்னை வந்து பல இதாக வந்து ஜீவன்களாக பல பொருள்களாக உயிருள்ள உயிரற்ற அனைத்து விதமான பொருள்களையும் அவனே உருவாக்கி ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கான். பஞ்சபூதங்களை உருவாக்கினான். எதுக்கு அப்படின்னா பஞ்சபூதங்கள் எல்லாம் ஒன்றா இணைத்ததுன்னு ஒரு உயிர் உள்ள ஒரு இதாக வருவா. பஞ்சபூதங்கள் இணைந்தால்தான் உயிர் உள்ள ஒன்றை படைக்க முடியும். அப்போ தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அழகாக திட்டமிட்டு அவன் வந்து செயல்படுகின்றான். முதல்ல பஞ்சபூதங்களை உருவாக்கி அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து உயிர்கள் வாழ்வதற்கான சூழ்நிலையில நெருப்பா இருந்ததை நீராக்கி கொண்டு வராங்க. ஆகாயமா இருந்ததுல இருந்து காற்று என்பது வருகிறது. இப்படி ஒண்ணும் ப்ரீ பிளான் பண்ணி என்ன பிளான் அப்படின்றத பண்ணி தன்னையே வந்து தனித்தனி ஜீவன்களாக மாற்றி அப்படிதான் விளையாடணும் அப்படின்னு முடிவு பண்ணி பஞ்சபூதம் உருவாக்கி அதுக்கப்புறம் வந்து ஒரு தாவரத்திலிருந்து படிப்படியா தான் அவன் வந்து அந்த உயிரினுடைய இதை வந்து படைத்து மனதினுடைய வளர்ச்சி காஸ்மிக் மைண்ட் பரமபுருஷனுடைய மனதிலிருந்து தன்னையே ஒரு ஜடநிலைக்கு கொண்டு போயிட்டு மறுபடியும் அந்த ஜடநிலையிலிருந்து மறுபடியும் வந்து கிராஜுவலா மைண்ட் வந்து டெவலப் பண்ணி ஹியூமன் மைண்டுக்கு வந்து ஹியூமன் லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து இங்க இருந்து தான் வந்திருக்கேன் அங்கதான் போகணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு சிஸ்டமேட்டிக்கான ஒரு சஞ்சார பிரதி சஞ்சாரத்தை அவன் வந்து படைத்து இதை விளையாடி கொண்டிருக்கிறான். இதுக்கு பின்னால வேற இரண்டாவது காரணம் எதுவுமே இல்லை. வேற ஏதாவது கேள்வி இருக்குன்னா கேளுங்க, புரியலன்னா சொல்லுங்க. இல்ல புரியுதுயா. அவர் வந்து அவரையே தன்னையே பல வடிவங்களாக உருவாக்கி அவர் அதையே சந்தோஷம் அவரையே ஒரு என்டர்டெயின் பண்ணி திரும்பவும் தன்னுடைய சுய நிலைக்கு அவர் போறாரு. இதுல இதுல வந்து பிரகிருதியை வந்து நிச்சயமா ஒரு பெரிய கதாபாத்திரம்னு சொல்லலாம். ஏன்னா அவனாலதான் இந்த கேமே ரொம்ப சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஐயா. பிரகிருதி என்பது நீங்க கேட்கறதுல பிரகிருதி என்பதும் இரண்டாவதாக ஒரு நபர் இல்லையா? அல்லவே அவர்தான். பிரகிருதி என்பது இரண்டாவது நபர் அல்ல. அந்த பிரம்மத்தினுடைய ஒரு பகுதி அறிவாற்றலாகவும் இன்னொரு பகுதி வந்து செயல்படுகின்ற இயக்க தத்துவமாக இருக்குது. இயக்க ஆற்றல் ஒரு பக்கமும் பேர் அறிவாற்றல் ஒரு பக்கமா இருக்கு. ரெண்டும் இணைந்ததுதான் பரமபுருஷன். அப்ப தனக்குள்ளாரே இருக்கிறது தான் பிரகிருத்தினுடைய ஆற்றல். ஆனா அவர் விளையாடுற கேமுக்கு இயக்க தத்துவத்தை ஒரு வகையா பயன்படுத்தி தன்னுடைய பேரு அறிவாற்றல் மூலமாக அந்த இயக்க தத்துவத்தை எப்படி எல்லாம் பயன்படுத்தி இதை பண்ண முடியும். ஏன்னா வெறும் அறிவு மட்டும்தான் போதாது இல்லையா? அந்த அறிவை செயல்படுத்துவதற்கான கருவிகளும் ஏதோ உபகரணங்களும் வேணுமா இல்லையா? கண்டிப்பா. அப்ப அவருக்குள்ளாரே தான் அதுவும் இருக்குது. ரெண்டாவதா எங்க இருந்தோ அவர் கொண்டு வந்துடல, அவருக்குள்ளாரே இருக்குது. அது இயக்க தத்துவம்னு பேரு. அதுதான் பிரகிருத்தின்னு நம்ம சொல்றோம். சோ அந்த குணங்கள் தான் பிரகிருதி என்று சொன்னால் அந்த குணங்களுடைய இது. எல்லா பொருளுக்கும் குணங்கள் இருக்குது. குணங்கள் அற்ற பொருள் இந்த பிரபஞ்சத்துல இல்லவே இல்லை. எல்லாமே குணங்களால் ஆனது. இப்ப நம்ம உயிரற்ற பொருள்களை ஜடம் என்று சொல்றோம். ஜடம் என்று சொன்னா இயக்கமற்றதுன்னு அர்த்தம். அங்க குணம் வெளிப்படாது. ஒரு தங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்த முடியாது. ஆனா அதுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும். நீர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குணம் இருக்குது. அது எந்த குணத்தினால இது பண்ணுமோ அதுக்கு எத்தகைய பண்பு இருக்குது. சிலது வந்து ரொம்ப அதிநுட்பமான இதை உடையதாக இருக்குது. சிலது வந்து ஜடத்தன்மை உடையதாக இருக்குது. சிலது வந்து செயல்படவே முடியாது. சிலது வந்து செயல்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் அதுவாக செயல்பட முடியாது. அவனால் செயல்படுத்தப்பட வேண்டும். இப்படி கேட்டகரைஸ் வந்து பல்வேறு வகைகளாக அவன் படைக்கின்றான். ஆகவே இங்க பிரகிருதி என்று தனியாக வந்து புருஷனை ஆள்வது கிடையாது. பிரகிருதி என்பவள் புருஷனுக்கு உள்ளார அடங்கிய ஒரு ஆற்றல். அதனாலதான் பகவத்கீதையில கூட வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து
என்னிடத்துல யாரு வந்து சரணாகதி அடைகிறாங்களோ அவங்க வந்து இந்த பிரகிருத்தினுடைய பிடியிலிருந்து, இந்த முக்குணங்களின் பிடியிலிருந்து நான் வந்து அவங்க வந்து விடுவிக்கப்படுகின்றார்கள். அங்க வந்து பிரகிருதி அதை ஒண்ணும் பண்ண முடியாது அவங்களன்னு சொல்றாரு. தேவி ஹேச குணமயி மம மாய தூரத்யாய மாமேவ ஜெய பிரபத்தியந்தே மாயாமேதான் தரங்கித்தே என்று அதுல சொல்லியிருப்பார். அதுல அதை வந்து தேவி என்று சொல்றாரு. அவர் பிரகிருத்திய தேவின்னு சொல்றாரு. புருஷா அண்ட் பிரகிருதி, சிவம் சக்தி, இப்படி பல வார்த்தைகளால நம்ம அதை சொல்ல முடியும். ஆகவே இங்க வந்து எல்லாமே பிரகிருத்தியாக இருப்பதும் அவனே தான். ஆனாலும் அந்த பிரகிருதி என்று சொல்லக்கூடிய இயக்க தத்துவத்தை பயன்படுத்தி, அவனுக்குள்ளார அறிவாற்றலும் இருக்கு, இயக்க தத்துவமும் இருக்கு. இயக்க தத்துவத்தை பயன்படுத்தி அவன் அறிவு எப்படியெல்லாம் திங்க் பண்ணுதோ அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் அந்த உருவ அமைப்புகளையும் இது வந்து மாற்றிக்கொண்டே போய் கொண்டிருக்கின்றான். அவ்வளவுதான். மறுபடியும் உருவமற்ற நிலைக்கு எல்லாமே திரும்பி போகுது. அவ்வளவுதான். இப்ப இந்த ஜீவன் மனித வடிவத்திலிருந்து மோட்ச நிலை அறிவது இந்த உருவத்தற்ற நிலை தானே. அதுதான் மரணம் இல்லா பெருவாழ்வு என்று சொன்னால், மீண்டும் பிறப்பில்லாத வாழ்வு தான் மரணம் இல்லா பெருவாழ்வு. பிறந்தாதானே மரணம் இருக்கிறது. அதைதான் நம்மளோட ஞானிகள் வள்ளலார் அவர்கள் கூட சொன்னார். மரணமலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. இந்த தருணம் என்பது இந்த ஹியூமன் பாடியை சொல்றார், இந்த பிறப்பை சொல்றார். மனித பிறப்பு தான் அதுக்கான தருணம். இந்த பிறப்பை விட்டுட்டீங்கன்னா, மனுஷ பிறப்பை விட்டுட்டு அடுத்த பிறப்புக்கு போயிட்டீங்கன்னா அந்த தருணம் போயிடும். அதனால இந்த தருணத்திலேயே நீங்க வந்து இந்த பொற்சபையிலே புகுகின்ற அந்த இதை வந்து நீங்க அடைந்து விடுங்கள், அதற்கான பெருமுயற்சி எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்றார். ஆகவே இப்படிதான் இந்த சிருஷ்டி வந்து போயிட்டு இருக்குது. எல்லாமே அவன் தான், பிரகிருத்தியும் அவனு. சோ அவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டை அவன் விளையாடி கொண்டிருக்கின்றான். புரியுதுயா. இப்ப அதுல என்ன ஒரு விசேஷம் ஐயா, நம்ம நிலையிலிருந்து நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்து மனித நிலையிலிருந்து நம்ம அவருடைய இந்த அவருடைய டிவைன் பிளேவை நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்மளால அந்த அந்த டிவைன் பிளேவை முழுமையா நம்மளால உணர முடியல. ஏன்னா நம்ம மனித நிலையில் இருக்கோம். ஆனா நிச்சயமா அவர் வந்து அதை ரொம்ப உணர்ந்து அதை ரொம்ப சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்வாருன்னு நினைக்கிறேன். இந்த விளையாட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம நிலையிலிருந்து அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியல தெரிய வருதுயா. நம்ம மனித நிலை அந்த அளவுக்கு இல்லையே. அதாவது நம்ம இப்படிதான் பேசிக்கிறோம். நம்ம எப்பயுமே நானும் சொல்லிக்கிறோம், நான் மனுஷனா இருந்துகிட்டு பாக்குறேன்னு. இது எல்லாமே ஒரு மாயை. நீங்களும் அல்ல, அவன் தான் நீங்க. இதுதான் இந்த குறைபாடு. நானும் நினைக்கிறீங்க பாருங்க, நான் ஒரு மனுஷனா இருந்து பாக்குறேன்ற அளவுக்கு உங்க மைண்ட் வந்து பிரகிருத்தினுடைய வயப்பட்டு உங்களுக்கு ஒரு தனித்தன்மையை, ஒரு இண்டிவிஜுவாலிட்டிய அந்த பிரகிருதி உங்களுக்கு கொடுத்ததுனாலதான் நீங்க வந்து அவனிடத்துல வேறுபட்டு இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்க. இது யாரு விளையாடுறீங்கன்னா, நீங்க விளையாடல, அவனே தான். ஏற்கனவே சொன்னோம்ல, அவனே பல இதா வந்து தன்னை பரிமாணங்களாக்கி கொள்றான். அப்போ அவனே தான் இந்த தேகத்துல வந்து இருக்கிறான ஒழிய நீங்க இல்ல. ஆனா இந்த மைண்ட், ஹியூமன் மைண்ட், இந்த யூனிட் மைண்ட் இல்லையா, ஏன்னா இது அதுல வந்து ஒரு பிரிந்து வைந்த ஒரு சிறு துகள்கள் தான். அந்த துகளாக இருக்கின்ற இந்த மனித மனம் என்ன நினைக்குதுன்னா, நான் வேற. இந்த நினைப்பை கொடுக்கறதே யாருன்னா பிரகிருதி தான், அவித்யா மாயா. அப்போ அவரே தான் இப்படி மாட்டிட்டு இருக்கிறாரு, நீங்க எல்லாம் மாற்றல, அவரே தான் பிரகிருதி தான். ஏன்னா இந்த கேம் வந்து அவர் தான் வந்து ப்ரோக்ராம் பண்றாரு. இதுதான் கேம். நீ வந்து என்ன வந்து நான் எத்தனை வடிவங்களா மாறினாலும் நீ என்ன வந்து ஆள வேண்டும், உன்னுடைய கண்ட்ரோல் நீ கொண்டு வரணும். அதுல இருந்து நான் விடுபட்டு மறுபடியும் என்னுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு நான் வரணும். இதுதான் கேம். கேம் பிளான் இதுதான். அப்போ நான் வந்து இருந்து நம்ம வந்து மனித, அதனாலதான் நாம நினைச்சுக்கிறோம், என்ன பண்றோம்னா துன்பம் என்பதும் இன்பம் என்பதும் நமக்கு தனித்தனியா தெரியுது. ஏன்னா இந்த நான் என்று தனித்து இருக்கிற அந்த ஹியூமன் மைண்டுக்கு தான் இது இருக்குது. ஆனா அவனு வந்து இன்பம் என்பதோ துன்பம் என்பது இல்ல, இது அதை கடந்த ஒன்று, இன்ப துன்பங்களை கடந்த இது அவனுக்கு. அதனாலதான் இதுக்கு வந்து அவனுடைய நீல ஆனந்தம், அது அது ஆனந்த நிலை. அவனுடைய நிலை என்னன்னா ஆனந்தமாக இருக்கக்கூடியதான் அவனோட மனநிலை. அந்த ஆனந்த நிலையில இன்பம் என்றோ துன்பம் என்றோ தனியான ஒன்றுமே இருக்காது. ரெண்டையும் கடந்த ஒரு நிலைதான் ஆனந்த பரவச நிலை. அதனாலதான் அவருக்கு பேர் இன்னொரு பேர் சச்சித ஆனந்தம்னு பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, சச்சிதானந்தம். அதாவது சித்து என்றால் சித்தம். அவனுடைய மனமானது, அவனுடைய சித்தமானது ஆனந்த அழிவில்லாத ஆனந்த நிலையினுடையவன் அவன் என்பதுதான் சச்சித் ஆனந்தம் என்பதனுடைய பொருள். ஆகவே
நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நாம தான் வந்து துன்பத்தை அனுபவிக்கிறோம், வேதனை அனுபவிக்கிறோம் அப்படின்றது. இந்த வேதனைகளே எதனாலன்னா நானுன்ற நினைவு இருக்கிறதுனாலதான். ஆனா உண்மையிலேயே நானா? இப்ப இந்த பிலாசபிக்கலா நம்ம விளக்கத்தை பார்க்கும்போது அவன் தானே இந்த வடிவத்தில் இருக்கிறான். ஆமா. அது உண்மைதான். உங்களால இந்த வடிவத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வடிவத்துல வருவீங்க, மறுபடியும் இந்த வடிவம் விட்டுட்டு போயிடும். அப்புறம் இன்னொரு வடிவத்தை எடுத்துட்டு நீங்களா ப்ரோகிராம் பண்றீங்க இல்லையா? ம். ஆனா ஒரு வடிவத்துக்குள்ளாரையும் டிராவல் ஆகிட்டே இருக்குது. எது? உருவத்துக்குள்ளார உருவம் இல்லாத ஏன்னா அவன் ஒரிஜினாலிட்டி வந்து உருவம் இல்லாதவன் தானே. படைப்புக்கு முன்னால அவன் எப்படி இருந்தான்னு யாருக்குமே தெரியாது. அவனுக்கு எந்த வடிவமும் இல்ல. படைக்கப்பட்ட உருவங்களையும் வடிவங்களையும் தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அவனுடைய ஒரிஜினாலிட்டி என்ன? அவன் ஃபார்முலஸ். அந்த ஃபார்ம் வந்து இந்த ஃபார்முக்குள்ளார வந்து டிராவல் பண்ணிட்டே இருக்குது. இந்த ஃபார்மை வந்து விட்டுட்டு இந்த உடல் தோற்றத்தை விட்டுட்டா இன்னொரு உடலுக்குள்ளார அது பூந்துக்கிட்டாதான் இதை வந்து அடுத்தது கட்டத்துக்கு நகர முடியும். ஏன்னா அந்த நிலையை அடையணும்னா நான் அவன் தான் இது நான் இல்லைன்றத நினைக்கிறதுக்கு ஹியூமன் மைண்ட் வேணும். ஒரு அனிமலால திங்க் பண்ண முடியாது. அப்ப ஹியூமன் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது நான் இல்லை, அவன் தான் இங்க இருக்கிறான் இதுக்குள்ளார அப்படின்ற அந்த ரியலைசேஷன் தானே தன்னுணர்தல் என்றும். தன்னை அறிதல் என்பதும் வல்லதாரும் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று பாடுவார். தன்னை அறிந்து, தன்னை அறிதல் என்று சொன்னால் இது தான் அல்ல அவன் தான் என்றதை அறிவதுதான் அது. அப்ப அதை தான் நீங்க என்ன பண்றீங்க? சாதனாவின் மூலமாக, ஒரு குருவின் மூலமாக இது நீ இல்ல, உனக்குள்ள இருக்கிறது அவன் தான் என்பதை உணர்ந்து கொள். நான் என்ற அகந்தையை அழித்து விடு. யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் என்று வள்ளுவர் சொல்றாரு. மெய்யுணர்தல் அறியாத. அப்ப எந்த ஒரு மனிதன் நான் என்பதும் எனது என்ற இந்த இரண்டு பற்றுகள் விட்டு போச்சுன்னா அப்புறம் ஒண்ணுமே இல்லையே உங்களுக்கு. நானுடைய நினைப்பும் இல்ல, என்னுடையது சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லைன்னு போது அப்ப அடுத்தது உங்க மைண்ட்ல என்ன இருக்கும்? எஞ்சி இருப்பது என்ன உணர்வு நிற்கும்? அவன் தான் இருப்பாங்க. சோ அப்போ இந்த நிலைக்கு நம்ம அங்க போகணும் போது அவரே என்ன பண்றாரு? பிறக்கத்திட்டு இருந்து அவரே தப்பிக்கிறதுக்கான வழிகளையும், குருவாய் வருவதும் அவரே, மனிதனாய் வாழ்வதும் அவரே, தீட்சை தருவதும் அவரே, தீட்சை பெறுவதும் அவரே இல்லையா? அதைத்தான் நம்ம வந்து நம்ம ஸ்நான மந்திரத்துல சொல்லும் போது நம்ம அவ்வளோ ஒரு சீக்கிரட்டான இதை வந்து ஸ்நான மந்திரம், அது ஒரு கிரேட் ரியலைசேஷன் அந்த மந்திரம், குரு மந்திரம், இது ஸ்நான மந்திரம். சோ ஆகவே இந்த திருவிளையாடல் என்பது மனிதனாக இருந்தெல்லாம் நீங்க பார்க்கணும். சில நாம மனிதன் என்பதே பொய், அவன் தான் உள்ள இருக்கிறான் அப்படின்ற ரியலைசேஷன் எப்போ முழுமையா வந்து நமக்கு வருதோ அப்போ படிப்படியாக இந்த உணர்வு எந்த அளவுக்கு முற்றுகிறதோ, எது நான் இல்லை அவன்தான் இது என்ற உணர்வு எந்த அளவுக்கு முற்று பெறுகிறது, அதாவது வளர்ச்சி அடைகிறதோ அந்த அளவுக்கு அதே மனிதன் இன்ப துன்பங்களிலிருந்தும் விடுபடுகின்றான். எந்த அளவுக்கு இது வந்து மிகையாகிறதோ அந்த அளவுக்கு அந்த இன்ப துன்பங்களிலிருந்தும் அவனுடைய கடந்த கால பாவ புண்ணியங்களினுடைய அந்த எதிர் வினைகளிலிருந்தும் அவன் நிச்சயமாக விடுபடுவான். அதை அவனால் உணரவும் முடியும். சரிங்க, தெளிவா இருக்குய்யா. அப்படின்னா நம்ம வந்து முழுமையா நம்ம வந்து இந்த இந்த சாதனாவில முழுமை பெறும் பொழுது, நான் என்ற அந்த அகந்தை விலகும் பொழுது இந்த படைப்பினுடைய லீலையை வந்து நம்ம உணர முடியும். நிச்சயமா நிச்சயமா. ஆனா அது வந்து வெறும் முயற்சி. இப்ப சாதனை கிடைச்சிருச்சு, தீட்சை கிடைச்சிருச்சு குரு மூலமா இருந்தாலும் இது தனி மனித முயற்சிக்குள்ளார நடக்கிறது அல்ல. உங்களுடைய கடுமையான முயற்சியோடு நீங்க அவனிடத்துல சரணாகதி அடைந்து அவனிடத்துல கெஞ்சவும் வேண்டும். அவர்கிட்ட போயிட்டு தான் ஆக வேண்டும். என்னை இதிலிருந்து விடுவிக்க நான் என்னடா ஆன முயற்சிகள் எல்லாம் செய்து கொண்டே இருக்கின்றேன். ஆனாலும் இந்த மாயையை வெல்வது என்பது அவ்வளவு ஈஸியா எனக்கு தெரியல. அதனால என்னை வந்து உன்னோட இணைப்பதற்கான இதை வந்து உதவியை வந்து எனக்கு அதுக்கு பலத்தை நீ எனக்கு தர வேண்டும் என்று கேட்க வேண்டும். ध्यान दो रे जेते काज करे जेते धाओ आरो शक्ति आमाके. தாவோ ஆரோ சக்தி. தாவோ என்றால் கொடு இறைவா, ஆரோ சக்தி இன்னும் அதிக பலத்தை. எதுக்கு? காஜ் கொரே ஜெத்தே தியான் தொரே ஜெத்தே. இந்த உலக பணிகளை எல்லாம் இந்த உலகத்தை செய்து முடிப்பதற்கும் ஞானத்திலே உன்னை அடைவதற்கான அந்த இதுக்கும் இன்னும் அதிக பலத்தை எனக்கு தா இறைவா என்று அதில் கேட்கப்படுகிறது. அப்ப இதெல்லாம் அவனிடத்துல வந்து கெஞ்சிதான் ஆகணும்.
அவரிடத்துல முழு சரணாகதி சரணாகதி என்பது வேறு, தியானத்துல நீங்க முயற்சி செய்வது என்பது அது இதற்கான முயற்சி அங்க அவனை நெருங்கிறதுக்கு. ஆனாலும் ஒரு பக்கத்துல நீங்க அவனுடைய உதவியின்றி உங்களுடைய வெறும் முயற்சியினால் போவது என்பது முடியாது. இரண்டுமே வேணும், சரணாகதியும் வேண்டும், அதே சமயத்துல உங்களுடைய சின்சியரான அதுக்கான பயிற்சியும் முயற்சியும் வேண்டும். சரிங்க. அவனுடைய கருணையின்றி, அந்த கருணை என்பதுதான் எக்ஸ்ட்ராவா அவர் தருது, உங்களுடைய முயற்சி இல்ல. உங்க முயற்சிக்கு முயற்சி தன் மெய்வருத்த கூலி கட்டாயமா தரும். அது சத்தியம். அது உங்க எவ்வளவு முயற்சியோ அதற்கான பயன் நிச்சயமாக கிடைக்கும். ஆனாலும் இங்க மோட்ச மூலம் என்பது குரு கிருப்பா என்பதுதான். கிருபை என்பது கூலி இல்லைங்க. இப்ப செய்யற வேலைக்கு கூலி கிடைக்கிறது பயன் இல்லையா? செய்த வேலைக்கு கூலி கொடுத்துதான் ஆகணும். ஆனா கருணை என்பது கூலி அல்ல, அதற்கு மேல எக்ஸ்ட்ராவா ஒண்ணு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப அது அதனாலதான் தந்திராவில மோட்ச மூலம் குரு கிருப்பா, அந்த குருவோட வடிவிலே இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தினுடைய கிருபை வேண்டும். அந்த கிருபை வேண்டும் என்றால் உங்களுடைய வெறும் சாதனாவுடைய முயற்சி மட்டும் அல்ல, அவருடைய கருணை பெறுவதற்கான தகுதிகளை, சரணாகதியை, சரணாகதி என்று சொன்னால் சும்மா காலில் விழுந்து அழுவுறது அல்ல. நீங்க அவர் சொன்னது அத்தனை ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்கன்னா கூட அங்க 100% பெற முடியாது. இப்ப உதாரணமா சும்மா சரியா சரி நம்ம சொல்லுது, நம்ம பாத்ரூம் போனோம்னாக்கா அங்க நம்ம டாய்லெட் போயிட்டு வந்தோம்னா கட்டாயமா சோப்பு போட்டு கையை கழுவணும். அதுவும் சோப்பை ஒரு வலது கையில தொட்டுக்கிட்டு சோப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 கையிலையும் சோப்பு போட்டு கழுவணும். இது யாருடைய வார்த்தை? இது வார்த்தை தானே இல்லையா? இல்லையா? பாபாவோட வார்த்தை. எதையுமே நீங்க விட முடியாது. எதையா ஒன்று நீங்க கொஞ்சம் ஸ்லாக்னஸ் இருந்துச்சுன்னா 100% அவருடைய இதில் பின்பற்றல. அங்க சரணாகதி இல்ல. சரணாகதி என்ன? முழு சரணாகதி உங்களுக்கு வேணும்னா யார் உங்களுக்கு சரண் கொடுக்க போறாங்களோ, அடைக்கலம் தர போறாங்களோ, அவங்களுடைய மனம் சந்தோஷப்படும்படி நீங்க நடந்துகிட்டதானே. நீங்க சரணாகதி அடையணும்னு சொல்லிட்டு அவரு மனசுக்கு பிடிக்காத மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா, அல்லது அவர் சொல்றதை செய்யலன்னா அந்த கிரேஸ் என்பது கிடைக்குமா? இதெல்லாம் தான் வாழ்க்கையில பார்க்கணும். ஒரு சின்ன விஷயத்தில் கூட கோட்டை விட்டுறக்கூடாது. எதையெல்லாம் குரு சொன்னாரோ அதையெல்லாம் நீங்க செய்யணும். வெறும் சாதனா மட்டுமே அதுக்குரிய இது இல்ல. இதெல்லாம் நினைவுபடுத்திக்கணும். எதையெல்லாம் குரு சொன்னாருன்றத முதல்ல ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க வேற வழியே கிடையாது. ஒரே ஒரு பாயிண்ட் கம்மியா இருந்தாலும் இந்த லைஃப் போயிடுச்சு. மறுபடியும் இன்னொரு பிறப்பு வந்துதான் ஆகணும். மறுபடியும் நீங்க விட்ட இடத்துல இருந்து தொடங்கணும். உண்மையா பொய்யா? அதுல மட்டும் நாம் எல்லாரும் வெளிப்பாக இருக்கணும். இதுக்கு அவனுடைய கருணை கட்டாயமா வேணும். இந்த அளவுக்கு சின்சியரா நம்ம போறதுக்கும் அவனுடைய இதை நம்ம மன்றாடி அவனிடத்துல வேண்டிக் கொள்ள வேண்டும்.